மீரா கதிரவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஹபிபி படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையனூர் பகுதியில் நெசவு தொழில் செய்துட்டு வந்துட்டுருக்காரு கஸ்தூரி ராஜா அவர்கள். ஆரம்பத்தில் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது ஒரு பீரியட் ஃபிலிமுங்க. 90ஸ்க்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கதை நடப்பதாக தான் கதைக்களத்தை அமைத்திருக்கிறார் மீரா கதிரவன் அவர்கள். ஏன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த கடையனூர் பகுதியெல்லாம் நெசவு தொழில் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது. அப்போ கஸ்தூரி ராஜா அவர்கள் நெசவு தொழில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேயே செஞ்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மாறும் பொழுது இயந்திரங்கள் வர ஆரம்பித்ததையும் இந்த நெசவு தொழில் நலிவடைய ஆரம்பிக்கிறது. அப்போ கஸ்தூரி ராஜா மகனும் கதையின் நாயகன் பார்த்தீங்கன்னா தன்னோட நெசவு தொழிலை தன் மகன் தொடர்வார் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் தன்னோட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே இருக்க ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த காதல் நிறைவேறிச்சா இல்லையா, அதுக்கப்புறம் கஸ்தூரி ராஜா தொழிலையே தன் மகன் எடுத்தாரா, இல்லை வெளிநாட்டுக்கு போய் அவரு சம்பாதிச்சார், அந்த குடும்பம் என்ன நிலையில் இருந்தது அப்படின்றதான் ஒட்டுமொத்த கதையே. அப்படின்னா இஸ்லாமியர் குடும்பத்தில் இந்த கதையை ஆரம்பித்து அது இஸ்லாம் குடும்பத்திலே இந்த கதையை முடிக்கிறார். இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கும் அனைத்து சடங்குகள் சாங்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக மீரா கதிரவன் கையாண்டுருக்காருன்னு வச்சுங்களேன். ஏன்னா இதற்கு முன்னாடி படங்கள்லாம், ஏன்னா முஸ்லீம் அப்படின்னாவே எந்த மாதிரி ஒரு கதைக்களம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாய் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு அவங்களை எந்த மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கேரக்டர்லாம் அதை இஸ்லாமியர் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக மணிரத்னம் கையாண்டிருக்காரு. ஆனால் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் அவர்களை வேறு விதமாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஒரு இஸ்லாமியர் குடும்பத்தை வைத்தே ஒரு கதைக்களத்தை அமைத்திருக்கும் மீரா கதிரவனுக்கு ஏன்னா பாராட்டுதான் தெரிவிக்கணும். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் பல சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கும் சமயத்தில் இந்த இஸ்லாமியர் சமுதாயத்தில் நடக்கும் சில விஷயங்களை எல்லா சமுதாயத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் 90ஸ்க்கு முன்னாடி இந்த கதைக்களம் அமைத்ததுனால பார்த்தீங்கன்னா அப்போயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹீரோ சிறு வயதில், அதாவது 2-3 வயதில் இருந்து 40-45 வயது வரைக்கும், அதாவது முடி நரைக்கிற வரைக்கும் இந்த கதைக்களம் ட்ராவல் ஆகுதுங்க. அதில் இஸ்லாமியர் சமுதாயத்தில் சுன்னத் பண்ணும் விஷயங்கள்லேருந்து, அதற்கப்புறம் அந்த திருமண சடங்குலேருந்து வெளிநாட்டுக்கு அவங்க எப்படி வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகிறாங்க, இங்கே வேலை இல்லைன்னா அவங்க வெளிநாட்டில் உள்ள ஒரு அரபு நாட்டில் இருக்கவங்கள்ட்ட எப்படி லிங்க் இருக்குது, எப்படிலாம் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இன்ச்சு பை இன்ச்சாக எடுத்திருக்காரு. அதில் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா 40 வருட காலத்தில் 2 நேரத்தில் சொல்லணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் சிறப்பாக மீரா கதிரவன் கையாண்டிருக்காரு. இதில் இந்த படம் ஒரு காதல் படமாக ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு அந்த காதல் கதை லிங்க் ஆனதுக்கப்புறம் குடும்பமும் காதலும் கலந்த ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கும் பிரச்சனைகளை ரொம்ப அருமையாக கொண்டு போயிருக்காரு. இதில் ஹீரோவோட சித்தப்பாவும் சித்தியும் நடிச்சிருக்காங்க பாருங்கள், பிச்சுட்டாங்க. செம்ம கேரக்டர். அந்த கேரக்டரு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே அந்த கேரக்டர்லாம் நம்ம ஊருக்குள்ளே பார்த்துருக்க ஒரு கேரக்டர் அச்சஸ்லாம் அப்படியே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது நம்ம ட்ராவல் பண்ண ஒரு கேரக்டர் தான். நம்ம ஒருத்தர் ஊர்லேயும் இஸ்லாமியர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கூட பக்கத்தில் நம்ம பேச்சுவார்த்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவுகள் தொடர்ந்து இருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா மெய்சில் இருக்க வைக்கும். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு கேரக்டரை பண்ணியிருந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கேரக்டருமே இந்த பீரியட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 40 வருடம், இதற்கு சின்ன வயசில் எப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் குண்டாகி அதுக்கப்புறம் முடி நரைச்சி, இந்த விஷயங்கள் எல்லாம் மீரா கதிரவன் சூப்பராக கையாண்டிருக்காரு. ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு உடம்பெல்லாம் ஏற்றி சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் நெஞ்சை பதவதைக்க வைக்கும் நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. இதில் இன்ட்ரோல் பேக் ஒரு முக்கியமான இடத்துல லாக் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் சமுதாயத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும், அதுக்கப்புறம் நெசவு தொழிலில் சொந்தமாக செஞ்ச தொழில் இந்த இயந்திரமயமாக்கப்பட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்ற விஷயங்களை உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த காதல் மட்டும் கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏன்னா ஒரு குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களும் சேர்த்து, தொழிலையும் சேர்த்து, காதலையும் சேர்த்து, உறவு முறைகளையும் சேர்த்து சிறப்பான ஒரு படமாக கொடுத்துருக்காரு. இதில் அப்போ மைனஸே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார்த்திங்கன்னா தோய்கள் இருக்குது. சீரியல் மாதிரி சில இடங்களில் போக தான் செய்யுது, அதை தவிர்க்க முடியல. ஆனால் அதையும் ஈடு செய்யும் வகையில் மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா தாங்கி கொண்டு போயிருக்காரு. இதில் ஒளிப்பதிவும் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு ஒளிப்பதிவுனே சொல்லலாங்க. ஏனென்றால் யதார்த்தமான பதிவுகளை நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. நேரடியாக நம்ம திருநெல்வேலிக்கு போன மாதிரியே இருக்கிறது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாங் இருக்குது பார்த்திங்கன்னா, திருநெல்வேலிக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும். அதுவும் இந்த அரபு நாட்டில் முஸ்லீம் இஸ்லாமியர்கள்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, இந்த 2 ஸ்லாங்கையும் சேர்த்து
சூப்பராக வந்து மீரா கதிரவன் வந்து கையாண்டுருக்காருங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. இதில் சாங் வந்து முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அப்போது ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸாக நிறைய படங்கள் வந்து நம்ம இந்த காலகட்டத்துக்கு பார்ப்போம். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே ஒரு கோட்டில் ஆரம்பித்து ஒரே நேர்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கதை ட்ராவல் ஆகி ஒரு சென்டிமெண்ட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேரன் படம்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அது நேர்கோட்டில் ஈஸியாக பயணிக்கும். அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அதில் எமோஷ்னலு பார்த்திங்கன்னா காமெடி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து எப்படி ட்ராவல் ஆனது, கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வரும், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சேரன் வந்து பக்குவமாக கையாண்டிருப்பார். அந்த விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. குடும்பத்தோடு போய் பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு யதார்த்தமாக பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இதில் இஸ்லாமியரை பற்றி சொல்லியிருக்கும் பொழுது நம்மளாம் அதாவது ஹிந்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட தெரியவே இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தான் பதிவு பண்ணியிருக்காரே தவிர சின்ன சின்ன விஷயங்கள் கூட நெருடலாகவோ அதில் எந்த பாதிப்போ வேற ஒரு மாதிரி உணர்வை ஏற்படுத்தலைங்க. அந்தளவுக்கு ஒன்றை வச்சிருக்கிறார் மீரா கதிரவன். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் வரைக்குமே படம் எங்கேயுமே போர் அடிக்கல. அந்த அளவுக்கு செதுக்கி எடுத்திருக்காங்க. சிறப்பாகவே இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓகேடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா எல்லா படங்கள்லையுமே கிளைமேக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா சீனை வந்து கோட்டை விட்ருவாங்க, ஸ்க்ரீன் பிளே கோட்டை விட்ருவாங்க. ஆனால் இதில் கதை கருவும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி பக்காவாக இருக்குது. அங்கே வசனங்களும் இதுதான் நம்ம சொல்ல மாட்டோம், வசனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாகவே பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் சுமாராக இருப்பது தான் நமக்கு கொஞ்சம் என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது. ஆனாலுமே ஒட்டுமொத்த படமாக பார்க்கும் பொழுது இந்த கிளைமேக்ஸில் இருக்கும் சின்ன சின்ன குறை கூட நமக்கு தெரியலைங்க. ஆனால் இது வந்து குடும்பத்தோட தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். நீண்ட நாளுக்கு அப்புறம் மெய்சிலிர்க்க வைத்திருக்கிறது, உணர்வை தூண்டி இருக்கிறது, உணர்வு பூர்வமான ஒரு படம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து அலசுவோம், பேசுவோம். தொடர்ந்து மகேஷ் சினிமாவோட நண்பர்கள் மகேஷ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.